ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வாட்டர் வாஷ் பம்ப் btali அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் சுவிட்சு ஆட்டோமேட்டிக் வந்து கட் ஆஃப் ஆகாது. நம்ம மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே இருக்கும். ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு மேலே காட்டும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ஆகிட்டு மோட்டர் வந்து ஃபால்ட் ஆகும், ஓஸ் வந்து வெடிக்கும், கிழிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ஓஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் ஆஃப் பண்ண முடியாது. அந்த வாட்டர் அடிக்கிற ஸ்ப்ரே கன்னை வந்து பார்த்திங்கன்னா விட்டோம்னா வந்து மோட்டர் ஆஃப் ஆகணும். புதுசில் அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாளில் அது வந்து திரும்ப பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? இப்போது அதை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் இந்த மோட்டரில். இப்போ இதில் இருக்கிறது தான் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்ச். இந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். இங்கே வந்து ஒரு லிமிட் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் சுவிட்சை நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து வாட்டர் வந்து ப்ரெஷர் எடுக்கலைன்னா அந்த அலைன் கீ போல்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஷேக் பண்ணி பார்க்கலாம். சும்மா நீங்கள் கழட்டி போட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் பாதி ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும். சின்ன சின்னதாக இருக்கிற காம்போனன்ட்ஸு, க்ளீன் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸை, டஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி கழுவி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மோட்ரு பம்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பாட்டத்தில் வந்து ஆயிலெலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து கழட்டியாச்சு. என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைன் கீ போல்டு இருக்கும். அந்த அலைன் கீ போல்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே வந்து சரியாயிடும். ஓகே, இது வந்து வால்வு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி வந்து நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் இன்சைடில் உள்ளே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து சில கடைகளில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து செட்டாகவே கிடைக்கும். நம்ம இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் செட்டாக 4 போல்டை லூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். அப்போது நீங்கள் வந்து ப்ரெஷர் சுவிட்ச் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த 4 போல்டு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பிரச்சனை, நம்ம புதுசு வாங்கி போட்டால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் எப்படி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த இடம் வந்து ஒரு ஓவலாக இருக்கும். இது ரன் ஆகும்போது இந்த பம்பு மாதிரி இந்த பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதுனால நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போது பிரச்சனை நமக்கு இங்கே இல்லை. எதுக்கும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணுன்றதுக்காக இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஜ் பக்கத்தில் இருக்கிற அலைன் போல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலே பிரச்சனை கிளியர் ஆகும். அதை நீங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வாட்டரோட ப்ரெஷர் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இதுதான் அந்த ப்ரெஷர் சுவிட்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, 2 பின்னு மாதிரி இருந்திருக்கும். அந்த பின்னை தட்டி எடுத்துட்டா இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம புது சுவிட்சு வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்த்தா மறுபடியும் பழைய மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதுக்கு போய் நீங்கள் புதுசாக சுவிட்ச் வாங்க போகணும், கிடைக்காத ஒரு பொருள் நம்ம தேடி வாங்கும்போது அதுக்கு டைமும் வேஸ்ட்டு, பணமும் வந்து அதிக பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதை நம்ம வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் சுவிட்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 mm அலைன் கீ வச்ச ஒரு போல்டு இருக்கும். இந்த இடம் ஓரிங் வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த ஓரிங் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக தள்ளிட்டு இந்த இடம் வந்து ரொட்டேட் ஆகாத மாதிரி வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும். இந்த ஓரிங் பிளாக் கலர் ஓரிங் இருக்குங்க இல்லையா, பிராஸில் பிடிச்சிட்டு நீங்கள் அலைன் கீ வந்து டைட் பண்ணலாம், இல்லை லூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பொசிஷனில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சஸ் வந்து ஒர்க் ஆகும். ஒன்று லூஸ் ஆகிட்டுருக்க வாய்ப்பு இருக்கும் ஒர்க் ஆகலைன்னா, இல்லை நம்ம வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணால் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஆன் ஆகிற வீடியோ நான் ஷூட் பண்ணலை. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே எடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய சொந்த அனுபவங்களை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.